ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னொரு அருமையான வார்த்தை. தானியேலுடைய நண்பர்களான சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் சிலை வணக்கத்தை விக்கிரக வணக்கத்திற்கு எதிராக நின்ற பொழுது அவர்களை அக்கினி சூளையில் போடும்படியாக ராஜா கட்டளையிட்டார். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? ராஜாவையே எதிர்த்து 3 வாலிபர்களும் பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். யார் அந்த ராஜா? வரப்போகிற நியாயாதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்தார். 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியிலே நடுவிலே உலாவுகிறதை காணுகிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். மேல் வீட்டு அறையிலே இறங்கின பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் வந்தவர். சீனாய் மலையிலே பிதாவாகிய தேவன் பேசும் பொழுது அக்கினியாய் வந்தவர். இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவபுத்திரனுடைய சாயலில் வந்தவர். உங்களுடைய வீட்டில், உங்களுடைய மத்தியிலே, உங்களுடைய தொழிலிலே நீங்கள் நடக்கும் பொழுதும் போகும் பொழுதும் அக்கினியாய் உலாவுகிற தேவன் இன்றைக்கு நம்மை தப்புவிக்க வல்லவர். இதோ எலிசாவின் நாட்களிலே வேலைக்காரன் ஓடி வந்து, இதோ நம்முடைய எதிரிகள் ரதத்தோடும் குதிரைகளோடும் இராணுவ வீரர்களோடு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறவுங்கள் என்று தீர்க்கதரிசி ஜெபித்த பொழுது அவன் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் கண்டான். அவர்தான் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்கள். அவர் சேனைகளின் தேவன். கலங்கி நிற்கிறீர்களா? நீரோடு கூட நிற்கிறீர்களா? எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று சொல்லி நிற்கிறீர்களா? நில்லுங்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ போல. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எங்கள் பிரச்சனை குறித்து, போராட்டத்தை குறித்து, பலவீனத்தை குறித்து, நோயை குறித்து சாத்தானுக்கு உத்தரவு சொல்ல அவசியமில்லை. அக்கினியில் உலாவுகிற, அக்கினியில் தப்புவிக்கிற, அக்கினியாய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார், என் பாளையத்துக்குள்ள இருக்கிறார், என் வீட்டுக்குள்ளாக இருக்கிறார், என்னை அவர் தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி நம்ம அறிக்கை செய்யும் பொழுது அக்கினி சகலத்தையும் சுட்டரிக்கும். நோயை, கடனை, பிரச்சனையை, போராட்டத்தை, பலவீனத்தை சுட்டரித்து ஜீவ கரையில் அவர் சேர்ப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தரை தேவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நாங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நோக்கி முழங்கால் படியிட்டு பார்த்தாலே போதும். எங்களை எரிகிற அக்கினியாய், அனலாய் மாற்றி சகல பில்லிசூனிய மந்திர கட்டுகளை அறுத்து போட்டு எங்களை தேவையில்லாத வல்லமைக்கு விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி செய்ததற்காக நன்றி அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும், இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.